நல்லா இருக்கீங்களா? இருக்கேன் உங்க புண்ணியத்துல. நல்லா இருக்கீங்க. பாப்பா எப்படி இருக்கா? நல்லா இருக்கா? கோகிலா எப்படி இருக்கா? நல்லா சவுண்டா பேசணும்னு சொல்லியிருக்கேன்ல. எப்படி கொஞ்சமா ஆக்டிவா இருக்கா? என்ன அப்படியே தான் இருக்கா பாப்பா? என்ன அப்படியே தான் கொஞ்சம் இருக்கு. கொஞ்சமா ஆனா புரிஞ்சு நடந்துக்குதா? அக்கா எப்படி சொன்னா கேக்குதா இல்லையா? கேட்க மாட்டேங்குதா? இன்னும் அதே மாதிரிதான் இருக்கா? இந்தா பிஸ்கட் இந்தா இந்த உனக்கு எடுத்துக்கோ, ரெண்டு வச்சுக்கோ. சாப்பிடுதா ஒழுங்கா பாப்பா? இப்ப நான் சாப்பிடுது. பாப்பாக்கு அதை ஸ்கூல்ல சொன்னீங்கல்ல, பேக் எல்லாம் வேற இல்ல, ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னீங்கல்ல. அதான் அதெல்லாம் வாங்கி கொடுத்துலாம் பாப்பாக்கு. முதல்ல அவ படிக்கிறேன், ஏன்னா அவள் நம்பிதான் நீங்க இருக்கீங்க. படிப்பு அதனால கிடக்கூடாது அப்படிங்கறதுக்கு தான் நான் வர சொன்னது. நீயும் உனக்கு வாங்கிக்கணும், படிக்கணும், எழுதணும், நோட்டு பென்சில் எல்லாம் வாங்கி தருவேன் அண்ணன். நல்லா வாங்கி படிக்கணும். படிப்பியா? எப்படி எழுதுவ சொல்லு பாப்போம். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் அந்த பாருங்க, கேட்டா அம்மா எங்கன்னு கேட்டா பதில் சொல்றா. அம்மா இல்ல அப்படி தானா சிரிச்சா கூட, ஆனா கொஞ்சம் பேசுறா. அவளுக்கு அந்த ஒரு இது மாறி இருக்கு, கொஞ்சம் மாறி இருக்கு. அதனால அவளோட இது அப்படியே இருக்கட்டும். நீங்க அதை நிப்பாட்டாகி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டே இருங்க. ஆமா, அது மட்டும் நிப்பாட்டிடுறாங்க. நீ பாத்துக்க, அக்காவை ஸ்கூலுக்கு கரெக்டா போக சொல்லிட்டு அதே மாதிரி கூட்டிட்டு வரணும். சின்ன பேக் வேணுமா, ஸ்கூலுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்க. 8வது உனக்கு எது வேணுமோ வாங்கிக்கோ. நல்லா உழைக்குமா? அந்த கலரே போதுமா? அதே எடுத்துக்கலாம் பாப்பா. என்ன நோட்டு வேணும், என்ன ஸ்கேல் பென்சில் என்ன வேணுமோ எல்லாமே வாங்கிக்க. ஸ்கெட்ச் பாயிட்டு தானே அவளுக்கு. ஏன் இந்த நோட்டா பாரு, அந்த நோட்டான்னு பார்த்துக்க. வேற என்ன ஸ்கேல் பென்சில் இதெல்லாம்? ஓகேவா? எல்லாம் வாங்கியாச்சா? அப்பா கேட்ட மாதிரியே பேக் எல்லாம் வாங்கியாச்சு. பேக் எல்லாம் இருக்கு. இந்தா நோட்டு எல்லாம் கேட்ட எக்ஸ்ட்ரா திங்ஸ் எல்லாமே இருக்கு. எல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன். நல்லா படிக்க மட்டும் வைங்க. இங்கே பாரு, உனக்கு ஸ்கெட்சு நீ கேட்ட மாதிரி எல்லாமே இருக்கு வரைகிறதுக்கு. ஓகேவா? வரைஞ்சு நீ அக்கா கூட தங்கச்சி கூட உட்காந்து பழகணும். ஓகேவா? இப்ப நீ எழுதுறப்பயே ஏபிசிடி ஆனாவனா இதெல்லாம் அக்காவுக்கு அப்படியே சொல்லி கொடு. உன் கையில தான் இருக்கு. அவ இப்போ கொஞ்சம் வேலையெல்லாம் செஞ்சுட்டு வராங்களா, மாறுறாங்கல்ல, எல்லாமே உன் கையில தான் இருக்கு. நீ கொஞ்சம் கொஞ்சமா அவளை மோட்டிவேட் பண்ணுனா அவளும் மாறி வருவா. ஓகேவா? சரி, நீங்க பண்ணதான் அவளுக்கு அந்த இது கொஞ்சம் மாறும். ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க. வேற எதுனாலும் எப்பனாலும் நீங்க கேளுங்க. நீங்க கேட்கற வச்சுதான் நான் அடுத்து அந்த பாப்பாக்கு என்ன செய்ய முடியும், நம்மளா என்ன செய்ய முடியுமோ மாத்துவோம். நான் அவளோட வாழ்க்கையை மாறினா அது உங்க கையிலயும் கடவுள் கையில தான் இருக்கு. பிள்ளைங்கனாலதான் கவலை, வேற எதுவும் கவலை எல்லாம். எந்த ஒரு தந்தைக்குமே தான் பிள்ளை இருக்குன்னா மனசா வேதனையா தான் இருக்கும். அவளுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. அங்க பாருங்க, என்ன செய்யறோம் ஏது செய்யறோம்னே தெரியல. அதனால வாழ்க்கை மாற நம்ம வேண்டிக்குவோம். நம்ம ட்ரைனிங் கொடுக்குறது நம்ம கொடுத்துட்டே இருப்போம். அதை நிப்பாட்ட வேணா, ஸ்கூலுக்கு போறது போயிட்டே இருக்கட்டும். அதுக்கப்புறம் என்னவோ நம்ம அதுக்கப்புறம் அதை முயற்சி பண்ணுவோம். சரியா? நீங்க கவலைப்படாதீங்க. இதுல பணம் இருக்குண்ணே. சரியா? இந்த பணம் எப்பயும் போல உங்க செலவுக்கு எல்லாத்துக்கும் வச்சுக்கோங்க. அவளுக்கு தேவையான எல்லாம் வாங்கிட்டா பெரிய பொண்ணு வரப்ப சொல்லுங்க. அவளுக்கு என்னென்ன வேணுமோ நம்ம எல்லாமே வாங்கி கொடுத்துருவோம். சரியா? வேற எது வேணாலும் நீங்க எப்பனாலும் கால் பண்ணுங்க. நல்லா பாத்துக்கோங்க பிள்ளைங்களா. தைரியமா இருங்க, மாறிடும், எல்லாம் மாறிடும். கவலைப்படாதீங்க. சரியா? சந்தோஷமா போயிட்டு வாங்க. சரியா? படிக்கணும். பாய். ஓகேவா? பாய்.